உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அனைவருக்கும் வணக்கம். ஹோரை என்றால் என்ன? அதன் முக்கியத்துவங்கள் என்னென்ன? ஹோரை அறிந்து நடப்பவனை ஜெயிப்பது என்பது கடினம். 9 கிரகங்களில் 7 கிரகங்களுக்கு மட்டுமே ஹோரை உண்டு. ராகு கேது சாயா கிரகங்கள் என்பதாலும் அவற்றிற்கு சுற்றுப்பாதை இல்லாத காரணத்தாலும் அவற்றிற்கு ஹோரை கிடையாது. சூரியனின் சுற்றுப்பாதை, சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள், தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதனுடைய ஈர்ப்பு சக்தி, அதன் ஒளிக்கற்றைகள் பூமி அடைவதற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான கால நேரம், இதை எல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் நமது முன்னோர்கள் ஹோரைகளை கணக்கிட்டார்கள். ஹோரை என்பது சூரிய உதயத்திலிருந்து கணக்கிடப்படுகிறது. அந்த நாளின் கிழமை அதன் முதல் ஹோரையாக கொள்ளப்படுகிறது. உதாரணமாக ஞாயிறு காலை முதல் 1 மணி நேரம் 6 to 7 சூரிய ஹோரையாகும். அதேபோல் செவ்வாய்க்கிழமை என்றால் அன்று காலை 6 முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை. புதன்கிழமை என்றால் காலை 6 முதல் 7 மணி வரை புதன் ஹோரை. அதன்பின் ஒவ்வொரு மணி நேரமும் வரிசைப்படி கணக்கிடப்படும். சூரிய ஹோரை. சூரிய ஹோரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் மேற்கொள்ள சிறப்பானதாக இருக்கும். மேலதிகாரிகளை சந்தித்தல் போன்ற காரியம் செய்யலாம். சுப காரியங்கள் செய்ய இந்த ஹோரை ஏற்றதல்ல. இந்த ஹோரை நடக்கும் நேரத்தில் பொருள் ஏதும் காணாமல் போனால் கிடைப்பது அரிது. அப்படி கிடைக்குமானால் மிகவும் தாமதித்து அப்பொருளின் நினைவு மறைந்த பின் கிழக்கு திசையில் கிடைக்கலாம். இந்த நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம். சுக்கிரஹோரை. சகல சுப காரியங்களுக்கும் வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆடை ஆபரணம் வாங்கவும் ஏற்ற ஹோரை. குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட சகல காரியங்களிலும் நன்மை ஏற்படும். விவசாயத்திற்கும் பயணங்கள் செய்யவும் நல்ல ஹோரை. இந்த ஹோரையில் காணாமல் போன பொருள் மேற்கு திசையில் சில நாட்களில் கிடைக்கும். புதன் ஹோரை. கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் ஏற்ற நேரம். சுப காரியங்கள் செய்யலாம். நேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் இந்த நேரம் உகந்தது. பயணங்கள் இந்த ஹோரையில் மேற்கொள்ளலாம். இந்த ஹோரையில் காணாமல் போகும் பொருள் விரைவில் அதிக சிரமமின்றி கிடைத்துவிடும். சந்திர ஹோரை. வளர்பிறை காலத்தில் சந்திரன் ஹோரையும் நல்ல ஹோரையாக கருதப்படுகிறது. சந்திர ஹோரையில் திருமணம், சீமந்தம், குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துதல், பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, வேலைக்கு விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு துவங்குதல் ஆகியவற்றை செய்யலாம். இந்த ஹோரை காலத்தில் எல்லா சுப காரியங்களையும் செய்யலாம். குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட காரியங்களை செய்ய மிகவும் ஏற்றது. வியாபார விஷயமாக பயணம் செய்ய ஏற்றது. இந்த ஹோரையில் எந்த பொருள் காணாமல் போனாலும் கிடைக்காது அல்லது கிடைப்பது மிகவும் அரிது. சனி ஹோரை. சனி ஹோரை ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனை தரும். கடனை அடைப்பதற்கு ஏற்ற ஹோரையாக சனி ஹோரை கருதப்படுகிறது. உதாரணமாக சனி ஹோரையில் ஒருவர் தனது கடனை அடைத்தால் அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படாது என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. அதேபோல் பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை அதாவது பூர்வ ஜென்ம பாவம் தீர்ப்பது, பாத யாத்திரை, நடைபயணம் துவங்குவது, மரக்கன்று நடுதல், விருட்சங்கள் அமைத்தல் போன்றவற்றிற்கு சனி ஹோரை மிகவும் சிறப்பானது. குரு ஹோரை. எல்லா வகை சுபகாரியங்களுக்கும் மிகவும் ஏற்ற நேரம். வியாபாரம், விவசாயம் செய்ய நல்லது. ஆடை ஆபரண பொருட்கள் வாங்கவும், வீடு மனை வாங்கவோ விற்கவோ ஏற்றது. எதுவும் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியங்கள் கூடாது. இந்த ஹோரையில் காணாமல் போன பொருட்களை பற்றி வெளியில் சொன்னாலே போதும், உடனே கிடைத்துவிடும். செவ்வாய் ஹோரை. செவ்வாய் ஹோரையில் நிலம் வாங்குவது, விற்பது, அக்ரிமெண்ட் போடுவது, சகோதர பங்காளி பிரச்சனைகள், சொத்து பிரித்தல், உயில் எழுதுவது, இரத்த தானம், உறுப்பு தானம், மருத்துவ உதவிகள் செய்வது இவற்றையெல்லாம் மேற்கொள்ளலாம். இந்த ஹோரையில் ஆயுத பிரயோகத்தை துவக்கினால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகம். அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது செவ்வாய். எந்தவித நல்ல காரியங்களும் செய்ய உகந்த நேரமல்ல. இருப்பினும் தெய்வீக தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களையோ பற்றி பேசலாம். இருப்பினும் இந்த ஹோரையை தவிர்ப்பது நல்லது. இந்த ஹோரையில் பொருட்கள் காணாமல் போனால் உடனே முயன்றால் தெற்கு திசையில் கிடைத்துவிடும், தாமதித்தால் கிடைக்காது. முக்கியமான சில விதிகள். என்னதான் குரு ஹோரையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய குரு ஹோரையை தவிர்த்தல் நல்லது. புதன் ஹோரை லக்னாதிபதியாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைகளில் புதன் ஹோரை தவிர்த்தல் நலம்.
சனி செவ்வாய் ஓரைகளில் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படின் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நலம், இல்லையெனில் பிரச்சனை பெரிதாகிவிடும். ஹோரை பார்த்து நடப்பவர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை என்பது ஜோதிட வரலாறு. நன்றி, வணக்கம்.